முதல்ல இன்றைக்கி இன்றைக்கி 4ஆம் தேதி மே மாதம் நாங்கள் நாகமலை ஆத்ம யோக பயிற்சி மையத்துலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி 4ஆம் தேதி. இன்றைக்கி இங்கே பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு எண்ணம் வந்தது. ஐயாட்ட வந்து கடைசியாக தீபாவளி ஒட்டி தான் வந்தோம். வர 3-4 மாதம் ஆகிடுச்சுன்ட்டு கரெக்டாக கேட்டோடனே எண்ணம் வந்த உடனே அடுத்து பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக அதே மாதிரி 5 பேர்த்துக்குமே அந்த தோணுச்சு. அதே மாதிரி வந்துட்டோம். இங்கே இன்றைக்கி பயிற்சி பண்ணுறது வந்து இது 2வது முறை. எப்பயும் வந்து நாகமலை ஆத்ம மையத்தில் பயிற்சி பண்ணுவோம். அடுத்து அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணுவோம். அப்போ பயிற்சி பண்ணுறப்ப நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு நிலையில் உணர்வோம். அடுத்து அமாவாசை பௌர்ணமி பூஜை அப்போ ஒரு நிலையில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கும், நம்மளோட உள்தன்மை எந்த அளவில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம செயல்பாட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஐயா இடத்துல வந்து இன்றைக்கி நம்ம நாகமலை ஆத்ம பயிற்சி மையத்தில் பண்ணுறதை இன்றைக்கி இங்கே பண்ணி பார்த்தோம். இதில் பண்ணப்போ என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, வர்றப்போ எனக்கு இடது பக்கம் வந்து சுவாசம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அடைச்சிருந்தது. அப்படியே அடைச்சி உடம்பே வந்து இறுகி போயிருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தோம் டெய்லி. இங்கே வந்து சுவாசத்தில் 3வது சுவாசத்துலேருந்தே நடுமையம் ஓப்பன் ஆகுது. நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே வெப்பம் ஒவ்வொரு பயிற்சி நம்ம உள்ளே போகப்போ வெப்ப ஆற்றல் பயங்கரமாக ஹீட்டாகி உள்ளே போய்கிட்டே இருந்தது. அடுத்து வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்போ முதுகு தண்டில் வந்து பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்தது. நல்லா கவனித்து பண்ண முடியுது. அடுத்து எப்பயும் பண்ணுற அந்த சுவாச பயிற்சி பண்ணுறப்ப என்ன ஆனதுன்னா, கரெக்டாக வந்து ஒவ்வொரு மையமும் கரெக்டாக நல்லா நம்ம முதுகு தண்டை புழிஞ்சு எடுத்து எப்படி நம்மளை ஒவ்வொரு பிளாக்காக ஓப்பன் பண்ணி விட்டு பண்ண முடியுமோ அந்த இது பண்ண முடியுது. அடுத்து வந்து ஆதார பயிற்சி மையம் பண்ணுறதுல தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுது. எப்பயும் வந்து அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜையில் நம்ம ஆதார மந்திரம் சொல்லி பண்ணுறப்போ எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் அதை உணர முடியும். ஆனால் இதில் தான் இந்த தடவை வந்து அந்த மையத்தை வந்து நல்லா நம்ம ஒரு கையை வச்சு அழுத்தி இருந்தால் எப்படி இருக்குமோ அது நல்லா தனியாக தெரிஞ்சுது. மூலாதாரத்துக்கு தனியாக தெரிஞ்சுது. அதே மாதிரி சுவாதிஷ்டானம் ஃபீல் பண்ணவே முடியாது. அது ஜஸ்ட்டு ஒரு கேஸ் தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை நல்லா குத்துனாப்பில் இருக்குது. அதே மாதிரி தொப்புள் மையத்தை நல்லா அழுத்தி கையை வச்சோம்னா எந்த அளவுக்கு அதே மாதிரி தெரிஞ்சது. அடுத்து இருதய சக்கரத்தில் வந்து புது விதமாக அந்த மந்திரம் இந்த முத்திரை வச்சு பண்ணுறப்போ எப்பயும் இருதயம் வந்து அந்த சக்கரம் வந்து நார்மலாக மென்மையாக இருக்கும் தெரியும். ஆனால் இந்த தடவை நல்லா ஒரு ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி காது வரைக்கும் ஹீட்டு வெளியானது நல்லா தெரியுது. அடுத்து இந்த சக்கரா இங்கே பிடிச்சி பண்ணுறது. அடுத்து இந்த ஓம் சொல்கிறப்பெல்லாம் நல்லா முதுகு தண்டில் ஒவ்வொன்றா குத்தி அப்படியே நல்லா ஏறி இங்கே வரைக்கும் போனது தெரிஞ்சது. அதுக்கடுத்து வந்து சகஸ்ரால உள்ளே போகிறப்போ நம்ம பயிற்சி மையத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ருத்ராட்சம் கெட்டி ஒன்றரம் புருவமத்தியில் கட்டுவோம், இல்லாட்டி உச்சியில் கட்டுவோம். இந்த இடம் நல்லா பயிற்சி அந்த மந்திரம் ஆதார மந்திரம் சொல்லி முடிஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது உணர முடியுது. ஐயாவோட பரிபூர்ணமாக அருள் கரெக்டாக கிடச்சது மாதிரி இருந்தது. இன்னொன்று யாருக்கு எந்தெந்த இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு இங்கே பயிற்சி பண்ணப்போ எப்படி தெரிஞ்சதுன்னா, நமக்கு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணாலுமே ஒரு சில பிளாக் இருந்தது. அதை இங்கே ஐயாட்ட வந்து பண்ணோடனே ஓப்பன் பண்ண தெரிஞ்சுது. இங்கே அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அடுத்து மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து ஐயா கண்டிப்பாக நம்மளை அழைச்சிட்டு போகிறாருன்றது நல்லா உணரும்.